வணக்கம். ஜூன் 24ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்க்கு மற்றொரு பின்னடைவு. யூஎஸில் இருக்கக்கூடிய செனேட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் மீதான யூஎஸ் மிலிட்ரி ஆக்ஷன் உடனடியாக நிறுத்த வேண்டும் அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மறுபடியும் மிலிட்ரி ஆக்ஷனை துவங்கணும் அப்படின்னா செனேட் கிட்டேருந்து அப்ரூவல் வாங்க வேண்டும் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, கடைசியில் அவர் வீட்டோ பவர் யூஸ் பண்ண முடியும். பிரசிடென்ட் கைவசம் வீட்டோ பவர் இருக்குது. இருந்தாலும் செனேட் இந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அவருடைய பார்ட்டியில் இருக்கிறவங்களே அவருக்கு எதிராக வாக்களித்திருக்கிறாங்க. ரிப்பப்ளிகன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அவருடைய பார்ட்டி. ஸோ அவங்களே எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது தெரிய வருது. ஸோ இப்போதைக்கு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நிற்காது, ஏன்னா பிரசிடென்ட் கைவசம் வீட்டோ பவர் இருக்குது. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக இருந்தது. சவுத் கொரியாவுடைய காஸ்பி ஒரு ரீபவுண்ட் பார்த்தது. நம்ம கால டைமில் 4% அதிகரித்தது. நேற்று 10% வீழ்ச்சியை பார்த்தது. சர்க்கியூட் பிரேக்கர் அடித்து அப்புறம் ட்ரேடிங் நிறுத்தப்பட்டது காஸ்பில்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கு, 4% அதிகரித்தது. அதே நேரத்தில் ஜாப்பனீஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. இது நம்ம காலையில் டைமில். நம்ம நிஃப்டி 50 இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இன்ட்ராடேயில் 0.3% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 10-11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா அது. பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து என்டிடிவியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். யூகே கோர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது நீரவ் மோடிக்கு எதிரான கேஸுங்க. 100 கோடி ரூபாய் அவங்க லோன் எடுத்திருந்திருக்கிறாங்க. அந்த லோன் வழக்கு அது இப்போ யூகேல ஒரு கோர்ட்டில் வழக்கு போயிட்டு இருந்தது. இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக என்டிடிவியில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஐஆர்எஃப்சியில் மத்திய அரசு ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 2% வரைக்கும் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஐஆர்எஃப்சி வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேயில் 5% விழுந்தது. 2% வரைக்கும் அரசு விற்பனை செய்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் வழியாக. அதில் பேஸ் வந்து 1%. டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேலும் 1%. அதான் தான் க்ரீன் ஷூ ஆப்ஷன். ஸோ 1% சொல்லும்போது 13.1 கோடி இக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 2% சொல்லும் அதோடைய 2 மடங்கு. ஸோ 2% வரைக்கும் அவங்க விற்பனை இருக்கிறாங்க. ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயித்திருப்பது 91 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 8% டிஸ்கவுண்ட்டில் அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாங்க. இன்றைக்கி ஐஆர்எஃப்சி ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியாக பார்த்தது. இன்ட்ராடேயில் 5% விழுந்தது. இன்றைக்கி நான் ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுக்கிறாங்க. நாளைக்கு ரீட்டைல் கேட்டகரி ஷேர் ஹோல்டர்ஸும் பங்கெடுத்துக்கொள்ள முடியும் இந்த ஆஃபர் ஃபார் சேலில். டாடா மோட்டர்ஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க ரோட் மேப் வெளியிட்டிருந்தாங்க. 2028 2031 என்ன டேட்டாவை எதிர்பார்க்குறாங்க, என்ன நம்பர்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஒரு ரோட் மேப் கொடுத்துருந்தாங்க, ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு. அதற்கு பிறகு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 355 பக்கத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜெஃப்ரீஸ் சொல்லியிருப்பது மார்ஜின் கைடன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதே போல் சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 320 ரூபாய். என்டிபிசி தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி தான் பத்ராட்டு வித்யுத் நிகம் லிமிடெட். அவங்களுடைய ஜார்க்கண்ட் தெர்மல் பவர் ப்ராஜெக்டுடைய யூனிட் 2ல் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க. 800 மெகாவாட் திறன் கொண்ட தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இது. என்டிபிசி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டாடா பவர் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய முந்த்ரா பவர் பிளான்ட் முழு திறனில் இயங்க வேண்டும்னு அரசு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அதை கொண்டு வந்திருந்தாங்க அரசுங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் செக்ஷன் 11 முன்னவே அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. முழு திறனுடன் இயங்க வேண்டும். அப்போ சொல்லியிருந்த வேலிடிட்டி டேட் வந்து ஜூன் 30 வரைக்கும் இருந்தது. இப்போ அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸோ அரசு மானியமும் கொடுக்குறாங்க போல தெரியுதுங்க இந்த செக்ஷன் 11 கீழே. ஸோ முழு திறனில் டாடா பவர் இயங்க வேண்டும், அவங்களுடைய முந்த்ரா பவர் பிளான்ட் இயங்க வேண்டும்னு அரசு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் லைனை நீட்டிச்சிருக்கிறாங்க. ஜூன் 30 செப்டம்பர் 30 வரைக்கும் அவங்க நீட்டிச்சிருக்கிறாங்க. ராஷி பெரிஃபரல்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கி இருக்கிறாங்க. 9% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல அப்டேட் இருக்கு. விடிஏ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ்ல 67% கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்குறாங்க ராஷி பெரிஃபரல்ஸ் 369 கோடி ரூபாய்க்கு. இந்த விடிஏ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் எந்த பிசினஸ்ல இருக்கிறாங்கன்னா டேட்டா சென்டர், கிளவுட் இன்ஃப்ரா போன்ற பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் விடிஏ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ். என்எல்சி இந்தியா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்க இருக்கிறாங்க. எதற்காக? தமிழ்நாட்டில் லார்ஜ் ஸ்கேல் ரெனியூபிள் எனர்ஜி பவர் பிளான்ஸ்க்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க என்எல்சி இந்தியா.
எஸ்ஐஎஸ் லிமிடெட் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டாங்க. ஜூன் 29ஆம் தேதி பைபேக் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க எஸ்ஐஎஸ் லிமிடெட். அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 12% அதிகரித்ததற்கு. பஜாஜ் ஆட்டோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சைபர் அட்டாக் நடந்திருக்கு, ரான்சம்பர் அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ்லையோ சப்ளை செயின்லையோ எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க பஜாஜ் ஆட்டோ. ஏதாவது டேட்டா திருட்டு போயிருக்கா அப்படின்றது அவங்க எதுவும் விளக்கலைங்க, அது எதுவும் சொல்லலை அது குறித்து. இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்களுடைய பைபேக்குடைய ரெக்கார்ட் டேட்டும் இன்றைக்கி தான் நினைக்கிறேன். இன்னொரு முறை அதை சரி பார்க்க வேண்டும். சாட்டின் கிரெடிட் கேர் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 5000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஐஆர்சிடிசி தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் சஞ்சய் ஜெயின் ராஜினாமா செய்திருக்கிறாரு. தனிப்பட்ட காரணங்களால் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அவருடைய ராஜினாமாவை மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ஒரு டெண்டரில் அவங்க லோவஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. 40 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. யார் விடுத்த டெண்டர்? ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட் கொல்கட்டா விடுத்த டெண்டர்னு தெரிவிச்சிருக்கிறாங்க கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ். சொலாரியம் கிரீன் எனர்ஜி இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. கம்பெனிக்கு 186 கோடி ரூபாய்க்கான சப் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ப்ராஜெக்ட்ஸ். யார் இவங்க ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி லிமிடெட் தான். அவங்க தான் அவங்களுடைய ப்ராஜெக்ட் தான். ஆனால் அவங்களுக்கு சப் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. இமேஜிகா வேர்ல்ட் என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய பார்க்கை வந்து அவங்க மூடுறாங்க. மகாராஷ்டிராவில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது, அதனால் அவங்க மூடுவதாக அறிவிச்சிருந்தாங்க. அரசு மூட சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க மூடியிருந்தாங்க. இப்போ அந்த பார்க்கை திறப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். இப்போ மழை பெஞ்சிருக்கு. அதற்கு பிறகு அவங்க இப்போ அந்த பார்க்கை திறப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க இமேஜிகா வேர்ல்ட் என்டர்டெயின்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க தண்ணீர் பாதுகாக்க இருப்பதாக, அதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இமேஜிகா வேர்ல்ட் என்டர்டெயின்மெண்ட். கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாத் தரப்புல அப்டேட் இருக்குது. ராய்ப்பூரில் இருக்கக்கூடிய 6.9 மெகாவாட் கிளீன் எனர்ஜி பவருடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட். வாட்டர்வேஸ் லீஷர் டூரிசம் ஐபிஓ குறித்தான தகவல் இன்றைக்கி 2வது நாள் 11 மணி அளவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 27% ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 1.3 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 6 ரூபாய் கூடுதலாக இருக்குது. அது ஐபிஓ விலையை காட்டிலும் 0.7% அதிகம். ஃபாரின் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் ஆர்வம் காட்டுறாங்கன்ற செய்தி என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அண்மையில் தான் ஐஆர்டிஐ 100% எஃப்டிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் செக்டரில். முன்னே 74% கேப் இருந்தது, இப்போ 100% கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு நிறைய பேர் ஆர்வம் காட்டி வருவதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐஆர்டிஐன்றது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இப்போ அவங்களுக்கு 3லிருந்து 4 அப்ளிகேஷன்ஸ் வந்திருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஜாயிண்ட் வெஞ்சர் அமைப்பதற்காகத்தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்காது. 100% எஃப்டிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸில். அதற்கு பிறகு 3லிருந்து 4 அப்ளிகேஷன்ஸ் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து புரன்ஷியலுடைய அப்ளிகேஷனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே செய்தியில் பாரதி லைஃப் அவங்க வாங்குவதற்கான முயற்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஐஆர்டிஐ ஒரு கண்டிஷன் வைத்திருக்கிறாங்க. ஒரு கம்பெனி வேறொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவது மற்ற கம்பெனிகளில் ஈக்குவலான ஸ்டேக் இருக்கக்கூடாது, அதிகமான ஸ்டேக் இருக்கக்கூடாதுன்னு வைத்திருக்கிறாங்க போல தெரியுதுங்க. ஸோ ஐசிஐசிஐ புரன்ஷியல் 100%க்கு குறைவாக புரன்ஷியல் ஸ்டேக்கை குறைக்க வேண்டும்னு ஒரு கண்டிஷன் ஐஆர்டிஐ வைத்திருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில ஐடி ஸ்டாக்ஸ்க்கு ஜேபி மார்கன் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு முன்னிருந்த ரேட்டிங் நியூட்ரல், டவுன்கிரேடுக்கு பிறகு அண்டர் வெயிட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1000, முன்ன சொன்னது 1370 ரூபாய். விப்ரோக்கு நியூட்ரலிருந்து அண்டர் வெயிட்டாக குறைச்சிருக்கிறாங்க ஜேபி மார்கன். எதிர்பார்க்குற டார்கெட் 160, முன்ன சொன்னது 200. டாடா டெக்னாலஜிஸோடைய ரேட்டிங்கும் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரலிருந்து அண்டர் வெயிட்டாக. எதிர்பார்க்குற டார்கெட் 540, முன்ன சொல்லியிருந்த டார்கெட் 560 ரூபாய். டிசிஎஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. அமெரிக்காவில் ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வரல, அவங்க பணம் கட்ட வேண்டியது இருக்கும். அதற்கான ப்ரொவிஷன் அவங்க செய்கிறாங்கன்ற செய்தி டிசிஎஸ் முன்னவே வெளியிட்டிருந்தாங்க. அந்த வழக்கு தொடர்பாகத்தான் இப்போ என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிஎக்சி டெக்னாலஜி தான் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. இப்போ அந்த பணத்தை கட்டியிருக்கிறாங்க. $214 மில்லியன் டிசிஎஸ் கட்டியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு யாருடனான வழக்குனா கம்ப்யூட்டர் சயின்சஸ் கார்ப்பரேஷன் சிஎஸ்சி என்ற நிறுவனத்துடன் தான் டிசிஎஸ்க்கு வழக்கு இருந்தது. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தை டிஎக்சி டெக்னாலஜிஸ் பின்னர் வாங்கி இருந்திருக்கிறாங்க. ஸோ டிஎக்சி டெக்னாலஜிஸ் கீழே தான் இவங்க சிஎஸ்சி வராங்க. ஸோ இந்த வழக்குக்கு இப்போது $214 மில்லியன் டிசிஎஸ் கட்டியிருக்கிறாங்க. பயோகான் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஒரு பார்ட்னருக்கு இன்சுலின் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பார்ட்னருடைய பேர் டியோ ஃபார்மா பயோடெக். மலேசியாவிலேருந்து உங்களுக்கு இன்சுலின் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 225 மில்லியன் ரிங்கெட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், மலேசியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கிட்டேருந்து கிடைத்த கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான்.
தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷனில் பிளாக் டீல் நடந்ததுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய ப்ரொமோட்டரான ஸ்ரீனிவாசன் ரவி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறார். 2% ஸ்டேக் 5.25 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 9,250 ரூபாய் ஒரு ஷேருக்குன்னு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அவர் விற்பனையாளராக இருந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க? ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் பையராக இருந்திருக்கிறாங்க. மெர்லிஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் லிமிடெட், இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட், அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், ஈடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட், டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஹெச்பிசிஎல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு மைல்கல். ஹெச்பிசிஎல் ராஜஸ்தான் ரிஃபைனரியுடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க. E20 ஃபியூவல் சர்ச்சை குறித்து இப்போ மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்ததும் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. எறும்புகள் வந்து இந்த பெட்ரோல் டேங்க் மேலே வருது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அது E20 பெட்ரோல் காரணமாக அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க பிபிசிஎல். அது சயின்டிஃபிக்காக பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இன்சூரன்ஸ் நிராகரிக்கப்படுது வாகனங்களுக்கு, E20 பெட்ரோல் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் நிராகரிக்கப்படுதுன்ற செய்தி பார்த்துருந்தோம். அதை வந்து ஐசிஐசிஐ லம்பார்ட் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ மத்திய அரசு தரப்புல விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி அனைத்துமே தவறான செய்திகள், அதனால இதை நம்ப வேண்டாம்னு மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. E20 பெட்ரோல் வந்து பயன்படுத்துறவங்களுக்கு எந்த இன்சூரன்ஸும் நிராகரிக்கப்படலை. அதே போல் அந்த எறும்பு வருது அப்படின்னு சொன்னதும் தவறான வீடியோ அப்படின்னு மத்திய அரசு மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. வேதாந்தா குறித்து நம்ம நேற்றே செய்தி பார்த்துருந்தோங்க. பிளாக் டீல் நடந்தது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ட்வின் ஸ்டார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 6.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 1.66% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. 2,149 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட் மற்றும் மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கம்பெனியுடைய பேரண்ட் கம்பெனி வேதாந்தாவுடைய பேரண்ட் கம்பெனி வேதாந்தா ரிசோர்சஸ் லிமிடெடுடைய கடன் அடைக்க பயன்படுத்த இருக்கிறாங்கன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா மற்றும் சைனா இடையே ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குங்க. இப்போ WTO ஒரு குழு அமைக்க முடிவு செய்திருக்கிறாங்க விசாரணை செய்ய. என்ன குற்றச்சாட்டு? சைனா தான் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய வரி குறித்து, அதாவது சில சோலார் செல்ஸ், மாடியூல்ஸ் மற்றும் ஐடி குட்ஸ் சைனாலேருந்து வரும்போது இந்தியாவுக்கு வரும்போது வரி அதிகமாக இருக்குன்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க சைனா. இது WTOவில் முன்னவே, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் முன்னவே வைத்திருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக போயிட்டு இருந்திருக்குங்க. இப்போ WTO என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு குழு அமைக்கிறாங்க இதை விசாரணை செய்ய. இதில் யாரெல்லாம் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நிறுவனங்கள்னு: வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ், விக்ரம் சோலார், MV ஃபோட்டோ வோல்டாயிக், அதானி சோலார் போன்ற ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அவங்க தான் இந்த சோலார் பிஸ்னஸில் அதிகமாக, சோலார் செல்ஸ் மாடியூல்ஸ் பிஸ்னஸில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சைனா போட்ட வழக்குக்கு இப்போ WTO ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க விசாரணை செய்ய. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. HDFC பேங்க் தரப்பு அப்டேட் இருக்குது. ஜூலை 18ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. டிவிடெண்ட் குறித்து எந்த அப்டேட்டும் அவங்க சொல்லலைங்க. ஸோ ஜூலை 18ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் வருதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 500 கோடி ரூபாய் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அவருடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடைபெற இருக்குங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அந்த போனஸ்க்கான அப்ரூவல் பெறப்படும்னு சொல்லியிருக்காங்க. போனஸ் முன்னே அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 3 ஷேர் வைத்திருந்தால் அதோடைய அப்ரூவல் வந்து AGMல பெறப்படும் முன்னே சொல்லியிருந்தாங்க. AGM வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 3638 ரூபாய். இப்போ 3006 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதானி என்டர்பிரைசஸ். DP வயர்ஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நடிகர் அமிதாப் பச்சன் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. 1.6 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. மார்ச் 2026 முடிவில் அவர் கைவசம் 2.1% ஸ்டேக் இருந்தது. அதாவது 3.27 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்தது. இப்போ 82,056 ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதாக CNBC TV 18ல் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.